மத்திய கிழக்கில் கடந்த சில நாட்கள் மிக முக்கியமான நாட்களாக நகர்ந்து கொண்டிருந்தது நாங்கள் எல்லாரும் அறிந்தது. அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஈரானிடம் ஒரு முக்கியமான முன்மொழிவை முன்வைத்திருந்தார். கடந்த 70 நாட்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்ற ஈரான், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான இந்த யுத்தத்தை நிறுத்துவதற்கான ஒரு பேச்சுவார்த்தையை மேற்கொள்வதற்கான ஏற்பாடுகளை கொண்ட ஒரு முன்மொழிவை அமெரிக்கா முன்வைத்திருந்தது. இதற்கு முன்னதாகவும் பல முன்மொழிவுகள் மாறி மாறி இரு நாடுகளாலும் முன்வைக்கப்பட்டன. அமெரிக்கா மற்றும் ஈரானினால் பல முன்மொழிகள் முன்வைக்கப்பட்ட நிலையில் அவை அனைத்துமே இருதரப்பினராலும் மாறி மாறி நிராகரிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது ஒரு புதிய ஒரு பக்க முன்மொழிவை அமெரிக்கா முன்வைத்திருந்தது. இந்த முன்மொழிவுகளை தொடர்ச்சியாக பரிசீலித்து வருவதாக ஈரான் தெரிவித்துக் கொண்டிருந்த நிலையில இன்றைக்கு அதனுடைய ரிசல்ட் கிடைத்திருக்கிறது. இந்த முன்மொழிவுக்கான பதிலை ஈரானிடம் பெற்றதில் இருந்து அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் உடனடியாகவே தன்னுடைய சோசியல் மீடியாவான ட்ரூத் சோஷியல் தளத்தில் ஒரு பதிவை முன்வைத்திருந்தார். அந்த பதிலில் அவர் சொல்லியிருந்தது, இந்த விஷயம் ஏற்றுக்கொள்ள முடியாது, அதாவது ஈரானால இந்த ப்ரொபோசலுக்கு பதிலாக அனுப்பப்பட்டிருக்கின்ற விஷயங்களை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி உடனடியாக ஒரு பதிவை போட்டிருந்தார். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் பகுதிகளில் தொடர்ச்சியாக ஒரு டென்ஷன் நிலவி கொண்டே இருக்குது. கடந்த சில தினங்களாக ஈரானினுடைய பகுதிகளுக்குள்ள அமெரிக்காவினுடைய முக்கியமான இந்த போர்க்கப்பல்கள் உள்நுழைகின்ற முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிற நேரத்தில் ஈரானினுடைய கடற்படையினர் இந்த கப்பல்கள் மீது தாக்குதல்களை நடத்தியிருந்தார்கள். அதற்கு பதில் தாக்குதல்களை அமெரிக்காவும் தொடர்ச்சியாக நடத்தியிருந்தது. அமெரிக்காவினுடைய கப்பல்களில் இருந்து ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் மூலம் ஈரானினுடைய துறைமுகங்கள் மற்றும் துறைமுகங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கப்பல்கள் மீது தொடர்ச்சியாக தாக்குதல்கள் நிகழ்த்தப்பட்டன. இந்த தாக்குதல்களின் மூலம் மிகப்பெரிய சேதங்களும் ஏற்பட்டிருந்தது. அதேபோன்று ஈரானும் அமெரிக்காவினுடைய தாக்குதல்களுக்கு பதில் தாக்குதல்களை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருந்தது. அமெரிக்காவினுடைய கப்பல்கள் மீது தாக்குதல்கள் நடத்துவதோடு மேலும் ஒருபடி முன்னேறி வளைகுடா நாடுகளில் இருக்கின்ற குறிப்பாக ஐக்கிய அரபு அமீரகம் மீதும் தாக்குதல்களை நிகழ்த்தியது குறிப்பிடத்தக்கது. இங்கே பல இலக்குகள் குறிவைக்கப்பட்டன. அது மட்டும் இல்லாமல் சவுதியினுடைய ஒரு முக்கியமான எண்ணெய் துறைமுகம் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது. இதனால் மிகப்பெரிய ஒரு சேதத்தை சவுதி சந்தித்தது. இந்த தாக்குதல்களின் தொடர்ச்சியாக மத்திய கிழக்கு பகுதியிலே, குறிப்பாக இந்த வளைகுடா பகுதியில ஒரு டென்ஷனான நிலை தொடர்ச்சியாக இருந்தது. போர் ஒன்று மீண்டும் வெடித்துவிடும், அதாவது ஒரு ஃபுல் ஸ்கேல் வார் திரும்பவும் இந்த இடத்துல வந்துடுமோ என்ற நிலைமை தான் இப்ப நிலவி கொண்டிருக்குது. இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் என்னன்னா, ஒரு முக்கியமான விஷயம், அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இப்ப அண்மையில சீனாவுக்கான ஒரு பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார். இந்த பயணத்தின் போது அவர் ஒரு முக்கியமான தகவலை அல்லது முக்கியமான ஒரு வெற்றியை கொண்டு செல்ல வேண்டும் சீனாவுக்கு என்ற ஒரு முயற்சியில ஈடுபட்டிருக்கின்றார். ஆனா இந்த முயற்சிகளுக்கு தொடர்ச்சியாக அடி விழுந்து கொண்டே இருக்குது. இந்த முயற்சிகள்ல ஒன்றுதான் அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அறிவித்து செயற்படுத்திய இந்த ஆபரேஷன் ஃப்ரீடம். ஓமான் வளைகுடாவுக்குள்ள சிக்கி இருக்கின்ற சுமார் 1600க்கும் மேற்பட்ட கப்பல்களை விடுவிக்கின்ற, குறிப்பாக இது வர்த்தக கப்பல்கள் தான் இந்த பகுதிகளில் இப்ப இந்த பிளாக்கேட்டால மாட்டப்பட்டிருக்குது. பிளாக்கேட்னு சொல்றது அமெரிக்காவால் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற பிளாக்கேட். அதே நேரம் ஈரானினாலும் இந்த பகுதியில கப்பல் போக்குவரத்துக்கான பிளாக்கேட் ஏற்படுத்தப்பட்டிருக்குது, அதாவது தடைகள் விதிக்கப்பட்டிருக்குது. அதே இந்த தடைகள்ல இப்ப ஏராளமான கப்பல்களும் கப்பல் பணியாளர்களும் ஓமான் வளைகுடாக்குள்ள சிக்கி இருக்கிறார்கள். இவர்களுடைய அன்றாட பிரச்சனைகள் இப்பொழுது மேலெழுந்து கொண்டே இருக்குது. பல நாடுகளினுடைய கப்பல்கள் இந்த பகுதியில சிக்கி இருக்குது. அந்த கப்பல் நிறுவனங்கள் கூட தொடர்ச்சியாக இந்த கப்பல்களை விடுவிப்பதற்கான முயற்சிகள்ல பேச்சுவார்த்தைகளையும் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்தில இப்ப இந்த கப்பல்களை விடுவிக்க போறேன் என்று சொல்லி அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஆபரேஷன் ஃப்ரீடம் என்ற ஒரு திட்டத்தை முன்வைச்சார். இந்த திட்டத்தின் மூலம் அமெரிக்காவினுடைய கடற்படை மற்றும் விமானப்படையை பயன்படுத்தி இங்க இருக்கிற கப்பல்களை தன்னுடைய கடற்படையினுடைய பாதுகாப்பின் ஊடாக வெளியே கொண்டு வருவது என்ற ஒரு திட்டத்தை தான் அவர் அமல்படுத்தினர். ஆனால் அந்த திட்டம் ஒரே இரவில் அந்த திட்டத்தில் இருந்து அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பின்வாங்கினர். இந்த திட்டத்தில் ஈரானும் சேர்ந்து செயற்படுகின்றது. இது ஒரு மனிதாபிமான செயற்பாடு, மனிதாபிமான நடவடிக்கை என்ற பெயரில் தான் அவர் இதை சூட்சமமாக வென்றுவிடலாம் என்று யோசித்தார். ஆனால் அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட்டுக்கு ஈரான் மிகப்பெரிய ஒரு ஷெக் வைத்தது. ஈரானினுடைய பகுதிகளுக்குள்ள, அதாவது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ்ல ஈரானினுடைய பகுதிகளுக்குள்ள உள்நுழைய முற்பட்ட அமெரிக்காவினுடைய கப்பல்கள் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல்களை, எச்சரிக்கை தாக்குதல்களை நிகழ்த்தியது. நேரடியான தாக்குதல்கள் அல்லாமல் எச்சரிக்கை தாக்குதல்களை நிகழ்த்த தொடங்க திட்டம் தவிடுபொடியானது. அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய கனவு அங்கே தவிடுபொடியாக்கப்பட்டது ஈரானால்.
ஈரான் இந்த சாதாரண கப்பல்களை, அதாவது இந்த எண்ணெய் கப்பல்களை சாதாரணமாக இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் ஊடாக கடக்க விடும் என்று நினைத்த அமெரிக்காவுக்கு அது மிகப்பெரிய தலையடியாக மாறிவிட்டது. ஆகவே அந்த செயற்பாடுகள் உடனடியாகவே நிறுத்தப்பட்டன. ட்ரம்பினுடைய இந்த நடவடிக்கை மூலம் ஒன்றுமே நடக்கையில் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக ஒரே ஒரு கப்பல் கடந்து சென்றதாக தகவல்கள் இருக்கின்றது. அதுவும் சரியாக உறுதிப்படுத்தப்படவில்லை. ஆகவே இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸின் ஊடாக கப்பல் போக்குவரத்தை பாதுகாப்பாக மேற்கொள்ளப் போகின்றேன் என்று புறப்பட்ட ட்ரம்பினுடைய இந்த நடவடிக்கையும் அப்படியே நின்று போனது குறிப்பிடத்தக்கது. ஈரானிலிருந்து ஏதாவது ஒரு வெற்றிக்கணியை பறித்துவிட வேண்டும் என்றது அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய கனவு. ஏன்னு சொன்னா அவருக்கு மிகப்பெரிய தலையீடுகள் எல்லாம் எதிர்வரும் நாட்கள்ல காத்திருக்குது. குறிப்பாக இப்ப நவம்பர் மாதத்துல அமெரிக்காவில ஒரு இடைத்தேர்தல் ஒன்று நடக்க இருக்குது. இந்த இடைத்தேர்தலில் மக்கள் எவ்வாறு வாக்களிக்க போகின்றார்கள், அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு எவ்வளவு ஆதரவு இருக்க போகின்றது என்ற கேள்விகள் எல்லாம் எழத் தொடங்கி இருக்குது. ஏற்கனவே அமெரிக்காவில ட்ரம்ப் அவர்கள் ஈரான் மீது தொடங்கிய இந்த யுத்தத்துக்கு எதிரான கருத்துக்கள் பரவலாக இருக்கின்றது. ஈரான் மீதான இந்த யுத்தம் தேவையற்றது, இது இஸ்ரேலுக்காக நடத்தப்படுகின்ற யுத்தமாக அமெரிக்காவினுடைய மக்களில் பலர் கருதுகின்றார்கள். இந்த நிலையில அவர்கள்ட்ட இன்னும் ஒரு கருத்து இருக்குது. ஈரான் எப்பொழுதுமே அணு ஆயுதங்களை பெற்றுவிடக் கூடாது என்பதில் அவர்கள் குறியாக இருக்கின்றார்கள். அதற்கு அவர்களிடம் ட்ரம்புக்கான ஆதரவு இருக்கின்றது. ஆனால் இந்த யுத்தத்தை ஈரான் மீது நடத்துவது தேவையற்றது என்ற கருத்து மிக மேலோங்கி இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆகவே இதனுடைய தாக்கம் நிச்சயமாக இந்த தேர்தலில் பிரதிபலிக்கும் என்பது அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கும் தெரியும். அதே நேரம் ஈரான் அரசுக்கும் தெரியும். ஆகவேதான் ஈரானியர்கள் இதை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள முனைகின்றார்கள். அதே நேரம் ஒரு வெற்றியை பெற்று அதனை உலகத்திற்கும் அமெரிக்காவுக்கும் காட்டி இந்த தேர்தலில் தான் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுக் கொள்ளலாம் என்று சொல்லி அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் முயற்சியின் மேல் முயற்சி தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றார். ஆனால் எதிலும் அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைப்பதாகவே இல்லை. அதே நேரம் இப்ப சீனாவுக்கான ஒரு பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார் ட்ரம்ப் அவர்கள். இந்த சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக ஈரான் தொடர்பான விஷயங்கள் தொடர்ச்சியாக பேசப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனென்றா இந்த ஈரான் மீதான யுத்தத்திற்கு ஈரானுக்கு ஆதரவளித்துக் கொண்டிருக்கின்ற நாடுகள்ல மிக முக்கியமான நாடாக சைனா இருக்கின்றது, அதோட ரஷ்யாவும் இருக்குது. ஆகவே சீனாவிடம் இது தொடர்பாக தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்த அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இப்ப பிளான் பண்ணியிருக்கிறார். ஆனால் இந்த பேச்சுவார்த்தைகளின் போது ஒரு முக்கியமான ஒரு பிடியை அவர் கொண்டு செல்லலாம் என்று சொல்லித்தான் யோசித்தார். பெய்ஜிங்கில் சீனாவினுடைய அதிபரை சந்தித்து பேசும்போது ஒரு முக்கியமான வெற்றியை காட்டி அல்லது முக்கியமான ஒரு தகவலை கொடுத்து ஈரானுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ள இருக்கின்ற ஒரு நிலையில அது இப்ப அவருக்கு ஒரு கனவாகவே மாறிட்டது. தொடர்ச்சியாக ஈரானுக்கான ஆதரவை வழங்கி கொண்டே இருக்குது. பல கருத்துக்களை அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லி வந்தாலும் சீனாவினுடைய ஆதரவு என்பது தொடர்ச்சியாக ஈரானுக்கு இருந்து வருகிறது குறிப்பிடத்தக்கது. ஈரான் அமெரிக்காவினுடைய இந்த ப்ரொபோசலை நிராகரித்ததை தொடர்ந்து இப்ப வளைகுடா நாடுகளுக்குள்ள மிகப்பெரிய ஒரு பதட்ட நிலை உருவாகி இருக்குது. அமெரிக்கா அடுத்த கட்ட நகர்வை செய்ய போகின்றதா? அமெரிக்காவினுடைய அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்க போகின்றது? ஆனால் குறிப்பாக நாங்கள் பார்க்கின்ற போது இரண்டு நாடுகளுக்கும் இன்னும் ஒரு பெரிய யுத்தத்துக்குள் செல்வதற்கான எந்த விருப்பமும் இல்லை என்பதே தெரிகின்றது. அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த யுத்தத்தை ஆரம்பித்த போது இருந்த உற்சாகமும் தெளிவும் இப்போது அவரிடம் இல்லை என்பதை நாங்கள் காணலாம். அமெரிக்காவினுடைய அரசியல் இருக்கின்ற பலருக்கு அந்த நிலைதான் இப்பொழுது இருக்கின்றது. அமெரிக்கா ஈரானை வீழ்த்தி மிகப்பெரிய ஒரு வெற்றியை உடனடியாக பெற்றுக்கொள்ள முடியாது என்கின்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு தோன்றி இருக்கலாம் என்பது அவர்களுடைய இப்போதைய நிலைமைகளில் தெரிய வருகின்றது. அவர்களுடைய பேச்சுக்களில் இருந்து தெரிய வருகின்ற ஒரு விஷயமாக இருக்கின்றது. ஆகவே இப்ப உலகம் 2-3 விடயங்களை தொடர்ச்சியாக எதிர்கொள்ளப் போகின்றது என்பதில் ஐயமில்லை. ஒன்று, பொருளாதார பிரச்சனைகள். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் இப்ப தொடர்ச்சியாக மூடப்பட்டிருக்க போகின்றது என்பது இப்ப தெளிவு. ஏனென்றா இந்த ப்ரொபோசலை ஈரான் நிராகரித்ததை தொடர்ந்து தொடர்ச்சியாக இந்த யுத்த நிறுத்தம் என்றது இருக்க போவதில்லை. இரு தரப்பினரும் ஏதோ ஒரு வழியில யுத்தத்தில் ஈடுபட போகின்றார்கள் என்ற நிலைமை உருவாகி இருக்கிறது. ஆகவே இந்த ஓமான் வளைகுடாக்குள்ள சிக்கி இருக்கின்ற கப்பல்கள் தொடர்ச்சியாக அப்படியே தான் நிற்க போகின்றது. இந்த மாலுமிகளுக்கான பிரச்சனைகள் தீர்க்கப்பட போவதில்லை என்கின்ற நிலைமை இப்போ உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் எண்ணெய் விலை, இது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. எண்ணெய் விலை உயர்வு என்றது பல நாடுகள்ல மிகப்பெரிய பிரச்சனையாக இப்போ எழ தொடங்கி இருக்குது. ஆகவே இதுவும் தொடர்ச்சியாக இருக்க போகின்றது என்பதுதான் ஈரான் இந்த ப்ரொபோசலை நிராகரித்ததன் பின்னரான நிலைமையாக இருக்கின்றது. அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் 2 நாட்களுக்கு முன்பு ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். இந்த ப்ரொபோசலை ஈரான் நிராகரித்தால்
ஈரான்ல மிகப்பெரிய ஒரு செம்மஞ்சள் தீச்சுவாலை எழும் என்று சொல்லியிருந்தால் அதனுடைய அர்த்தம் மிக பயங்கரமானது. மிக முக்கியமான ஒரு ஆயுதங்களை பயன்படுத்தி ஈரானை தாக்கப் போகின்றேன் என்பதை மறைமுகமாக சொல்லி இருக்கின்றார் என்று நாங்கள் இதை கருதி கொள்ளலாம். ஆகவே இந்த நாட்கள் இனிவரும் நாட்கள் மிக முக்கியமான நாட்களாக நகரப்போகின்றது. அமெரிக்கா நினைத்த ஒரு வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருப்பது அமெரிக்காவிற்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதே நேரம் ஈரான் இந்த சந்தர்ப்பத்தை மிகவும் ராஜதந்திர ரீதியாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றது என்பதில் ஐயமில்லை. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அமெரிக்காவுக்கு இருக்கின்ற மிக இக்கட்டான இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி ஈரான் ஏதாவது ஒன்றை சாதித்து விட வேண்டும் என்று இந்த செயற்பாடுகளில் இறங்கி இருக்கின்றது என்பது நிதர்சனம். அமெரிக்காவினுடைய முன்மொழிவுகள் ஈரானால நிராகரிக்கப்பட்ட நிலையில இப்ப உலகம் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளோட இருக்குது. அடுத்து வரும் நாட்கள்ல என்ன நடக்க போகுது? ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸுக்குள்ள மிகப்பெரிய ஒரு யுத்தம் மீண்டும் தொடங்க போகுதா, அல்லது வளைகுடாவில் மிகப்பெரிய யுத்தம் ஒன்று ஆரம்பிக்கப்பட இருக்கிறதா? ஈரானுடைய பகுதிகளுக்குள்ள அமெரிக்காவினுடைய விமானங்கள் பறந்து குண்டுகளை போட போகின்றதா? என்ன நடக்க போகின்றது என்ற கேள்விகளோடு எல்லோருமே காத்திருக்கின்றார்கள். எண்ணெய் விலை பிரச்சனை, உலக அரசியல்ல மிகப்பெரிய மாற்றங்கள், பொருளாதார பிரச்சனைகள், விவசாயத்தில மிகப்பெரிய சரிவுகள் என்று சொல்லி மிகப்பெரிய பல பிரச்சனைகள் எழத் தொடங்கி இருக்கிறது. ஆகவே எதிர்வரும் நாட்கள் மிக முக்கியமான நாட்களாக இருக்க போகின்றது. தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். புதியவர்கள் உலக விவர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. இந்த மாதிரியான முக்கியமான தகவல்களோடு உங்களை நான் எப்பொழுதும் சந்திப்பேன். மீண்டும் ஒரு புதிய நிகழ்ச்சிகளோடு சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வேன். வணக்கம்.